नमः पार्वतीपतये हर हर महादेव। आदिपराशक्ति माता की जय। राकाचन्द्रसमान कान्तिवदना नाकाधिराजस्तुता मूकानामपि कुर्वतीं सुरधुनीनीकाश वाग्वैभवम् श्रीकाञ्चीनगरी विहाररसिका शोकापहन्त्री सता एका पुण्यपरम्परा पशुपतेराकारिणी राजते। பகவானுடைய ஒரு அனுகிரகத்தினால 2024வது வருடம் இன்றோடு நிறைவடைகிறது. நாளையிலிருந்து 2025, நாளையிலிருந்து சொல்கிறத விட இன்றைக்கி ராத்திரி 12 மணியிலிருந்து 12:01 ஆயிடுத்தினாலே 2025 புது வருடம் பிறக்கிறது. நமக்கு சாஸ்திர பிரகாரமாக ஏப்ரல் 14 தமிழ் புத்தாண்டு தான் நம்மளுடைய புத்தாண்டாக வச்சுருக்கோம். ஆனால் லௌகீக விவகாரத்துக்காக இந்த ஆங்கில புத்தாண்டுங்கிறது நம்ம விவகாரத்தில் இருந்துட்டுருக்கு. புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இன்றைக்கி ராத்திரி 12:15 சென்ட்ரல்லேருந்து நான் ரயில் ஏற ஊருக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு தமிழ் புத்தாண்டு தான், எனக்கு நியூ இயர், நாளைக்கு புது வருஷம் எனக்கு பிறக்கலை அப்படின்னு 2024 டேட்டு போட்டு 31வது தேதி 12வது மாதம் 2024 12:15 நான் ரயில் போட்டேன்னா அவன் என்னை உள்ளேயே ஏற்ற மாட்டான். அப்படி ஏற்றி ரயில் கிளம்பினாலும் அவன் மேலே கீழே என்னை ஒரு தடவை பார்ப்பான். விவகாரத்துக்கு நமக்கு ஆங்கில புத்தாண்டு நம்ம வச்சுருக்கோம். இதுவும் கொண்டாட வேண்டிய விஷயம்தான். ஏன் அப்படின்னாக்க, எந்த வருஷம் பிறந்தோம் அப்படின்னு கேட்டோன்னா அவ பிறந்த வருஷத்தை நம்ம சொல்கிறோம். அது மாதிரி இந்த வருஷம் பிறந்தோம், அந்த வருஷம் பிறந்தோம்னு சொல்கிறோம். அது மாதிரி 2025 நாளைக்கு கார்த்தால பகவானுடைய கிருபையினாலையும் குரு கிருபையினாலையும் புது வருஷம் ஆரம்பிக்கிறது. நாளுக்கு நாள் நமக்கு வயதாகின்றது அப்படிங்கிறது நமக்கு புரிய ஆரம்பிக்கணும். இந்த வருஷத்தில் நம்ம என்னெல்லாம் செஞ்சோம், என்னெல்லாம் செய்யலை, அதாவது தர்ம காரியங்கள் என்ன செய்தோம், தர்ம காரியங்கள் என்ன பண்ணலை அப்படிங்கிறத யோஜனை பண்ணி எல்லா பக்தாளும் 2025 ஆரம்பிக்கும் பொழுது ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பிரதிஜ்ஞை எடுக்கணும். பிரதிஜ்ஞை அப்படின்னாக்க நமக்குள்ளே இருக்கிற ஒரு கட்டுப்பாடு. இந்த வருஷத்துலேருந்து நான் மாதம் இந்த தர்ம காரியம் பண்ண போகிறேன் அப்படின்னு எடுத்துக்கணும். இல்லை 2025 நான் பொய் சொல்ல மாட்டேன், 2025 ஆரம்பித்ததுலேருந்து நான் நித்தியபடியே அம்பாள் தரிசனம் பண்ணுவேன், 2025 ஆரம்பித்து நான் நித்தியபடியே ராமாயண பாராயணம் பண்ணுவேன், 2025 நித்தியபடியே நான் பாகவத பாராயணம் பண்ணுறேன், 2025 நான் நித்தியபடியே சந்தியாவந்தனம் பண்ணுறேன் அப்படின்னு ஏதோ ஒரு பிரதிஜ்ஞை எடுத்துக்கணும். நம்ம பிறந்தோம், இருந்தோம், வளர்ந்தோம், கிளம்பினோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. நம்ம ஒவ்வொரு வருஷத்துலேயும் ஒவ்வொரு பிரதிஜ்ஞை எடுத்துட்டு அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். இது மாதிரிலாம் நம்ம எடுத்துக்கணுங்கிறதுனாலையோ என்னமோ இது மாதிரி புண்ணிய காரியங்கள்லாம் நமக்கு புண்ணிய கர்மாக்கள், புண்ணிய தேதிகள் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டுருக்கு. அதனால் அவசியம் எல்லா பக்தாலும் 2024 என்னெல்லாம் தப்பு பண்ணினோமோ அதெல்லாம் 2025 பண்ணாமல் 2025 நமக்கு எப்போதும் வாழ்க்கையில் சௌக்கியத்தை கொடுத்து, க்ஷேமத்தை கொடுத்து, பூர்ண ஆரோக்கியத்தை கொடுத்து, எல்லாருடைய மனோபீஷ்டங்களையும் அம்பாள் பூர்த்தி பண்ணி வைத்து, கல்யாணமாகாதவாளுக்கு கல்யாணமாகி, படிப்பில் சுமாராக படிக்கிற குழந்தைகளுக்கு நன்னா படிப்பு ஞாபக சக்தி இருக்கிறவாளுக்கு, ஞாபக மறதி இருக்கிறவாளுக்கு ஞாபக சக்தி விருத்தியாகி, குழந்தை இல்லாதவாளுக்கு குழந்தை பிறந்து, இது மாதிரி யார் யாருக்கு என்னென்ன க்ஷேம லாபங்கள் கிடைக்கணுமோ இந்த 2025 வருஷத்தில்
அம்பாள் எல்லோருடைய மனசில் இருக்கிற நல்ல விஷயங்களை பூர்த்தி பண்ணி வைக்கணும்னு நானும் அம்பாளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். எல்லோருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர் 2025. ஐகிரி நந்தினி நந்தித மேதினி விஸ்வ வினோதினி நந்தனுதே गिरिवर विंध्य शिरोधिनि वासिनि विष्णु विलासिनि जिष्णुनुते भगवति हेशिति कंठ कुटुंबिनि भूरि कुटुंबिनि भूरि कृते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते. आदिपराशक्ति माता की जय. सद्गुरु स्वामिनः जय.